ஹாய், ஹலோ எவ்ரிஒன். பேக் டு பேக் சேனல்லேருந்து உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ விட்டுருக்கோம். நிப்பா புயலினோட உத்வேகம் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திச்ச ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட வந்து 300 எண்ணிக்கை இருந்துச்சு. இப்போ வந்து அதனுடைய எண்ணிக்கை என்பது 390ஆக கூடுதலாக இறப்பு விகிதம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இதையொட்டி ஏற்கனவே 400 தொலைஞ்சு போயிருந்தா அதனோட லிஸ்ட்டுமே இன்னும் வந்து தரல. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடர் வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கிழமைன்ற ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்குனால முக்கியமா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வடக்கு பகுதிகளான யாழ்ப்பாணம், இந்த மாதிரி மத்தளை, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய சந்திச்சுட்டு இருக்கு. அந்த வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அப்படியே மெல்ல 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 நகர்ந்து அதனோட வலுவிழந்து மெல்ல மெல்ல நகர்ந்து மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டிலயுமே இருக்கக்கூடிய பாதிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா வந்து டெல்டா மாவட்டங்கள் சொல்லக்கூடிய தஞ்சாவூர் இந்த மாதிரி இந்த மாதிரி மாவட்டங்கள்லயும் மிகப்பெரிய மழை அளவு இருந்தாலும் சென்னையில புறநகர் பகுதிகளில் எண்ணூர்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் இந்த மாதிரி தெற்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நாகர்கோவில், திருநெல்வேலி, தெற்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல வந்து மழைப்பொழிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுல வந்து தண்ணியின் அளவு வந்து அதிகரித்து போயிட்டு இருக்கு. இதை ஒட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைகை அணை, காவிரி அணை எல்லாமே வந்து அதனுடைய தண்ணீரின் அளவு அதிகரிக்க மிகப்பெரிய அளவுல வந்து வெள்ளப்பெருக்கு அபாயம் வரும் அப்படின்ற அடிப்படையில வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து குடிநீரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல தண்ணீர்கள் அதிகமாக திறக்கப்படுவதாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த நிப்பா புயலோட தாக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு வந்து இருந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ஒரு 4 பேர் இருந்திருக்காங்க. அதுல 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புயலின் காரணமாக அந்த வீடினோட சுவர் வந்து மேல இருந்து 2 பேர் இறந்துருக்காங்க. இது போக 2 பேர் வந்து கரண்ட் பாஸ் ஆகி அவங்க ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கரண்ட்ல பாஸ் ஆகி இறந்தவங்க வந்து விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்துலயும் சொல்லப்படுது. இந்த சுவர் இடிஞ்சு 2 பேர் இறக்கப்பட்டது வந்து தஞ்சாவூரும் இந்த மாதிரி இடத்துல சொல்லப்படுது. இதுல முக்கியமா மெயினான பாதிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமம், ஒரு குறிப்பிட்ட கிராமம் இருக்கு. ஆறுபாதி சொல்லக்கூடிய ஒரு கிராமம், பிளஸ் வந்து தங்கம்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா தரங்கம்பாடி என்ற கிராமம். அந்த கிராமத்திலையும் ஆறுபாதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல இந்த 2 கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பரப்பளவுல வந்து வாழை மரங்கள் நிறைய நட்டிருக்காங்க. அந்த வாழை மரங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 350 டு 450 மரங்கள் வந்து இந்த புயல் காற்றினால வந்து சேதமடைஞ்சு உடஞ்சு கீழே விழுந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல சம்பா பயிர்கள், நெற்பயிர்கள்லாம் மிகப்பெரிய அளவு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இதே மாதிரி பாதிப்பு இன்னும் நாகை மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல விவசாயிகளுக்கு பாதிப்பு மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அங்க மட்டும் 80,000 ஏக்கர், ஒரு கிராமத்துல வந்து 80,000 ஏக்கர் வந்து நிலங்கள் ரொம்ப சேதமடைஞ்சு அவங்க விளைச்ச நிலத்துல வந்து தண்ணி தேங்கி நின்று முறையான ஒரு கால்வாய் முறை இல்லாதனால பயிர்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் அதே இன்னொரு கிராமத்தை ஒட்டி நாகை மாவட்டத்திலேயும் 20,000 ஏக்கருக்கு மேல வந்து இந்த நான் சொல்லக்கூடிய அந்த சம்பா பயிர்களும் நெற்பயிர்களும் சொல்லக்கூடிய தாளடி அந்த நெற்பயிர்களும் மிகப்பெரிய அளவுல வந்து சேதம் அடைஞ்சிருக்குன்றது மிகப்பெரிய அளவுல சொல்லியிருக்கேன். அங்க இருக்கிற விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவுல கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நஷ்ட ஈடுக்காக கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து 35,000 ஒரு ஏக்கருக்கு 35,000 கொடுங்க அப்படின்ற மாதிரி அடிப்படை கேசிருக்காங்க. பட் ஆனா அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுத்திருக்குன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 20,000 வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டுல அங்கங்க வந்து வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய அளவுல போயிருக்கு. புறநகர் பகுதி, சென்னையினோட புறநகர் பகுதி பார்த்தீங்கன்னா எண்ணூர்ல குடிய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியினோட நடமாடக்கூடிய இடத்திலே வந்து தண்ணியினோட
தண்ணி வந்து உள்ள புகுந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய பாதைகள்லயே வந்து இருக்கிறனால, அங்க சென்னையில இருக்கக்கூடிய சென்னை வாசிகளோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அவங்க முறையான வந்து அ க பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கு செல்ல முடியல, கல்லூரிகளுக்கு செல்ல முடியல. ஆ கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்குள்ள வேலைக்கு செல்ல முடியல. ஒரு குடும்பத்த அன்றாட காட்சி நடத்துறதுக்கு மிகப்பெரிய சிரமத்துல இருந்துட்டு இருக்க மக்கள், இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இந்த நிப்பா புயல் காரணமாக அவங்களோட வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மின்சாரம் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆ மிகப்பெரிய இந்த நிப்பா புயல் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள வந்து புரிய வச்சிருந்தாலும், இது போன்ற விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம சென்னை சென்னை இதுக்கு போன வருஷம் ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துக்கு பிஃபோர் நான் சொல்றது முன்னாடி. முன்னாடி நம்ம இது மாரி புயல் வந்திருக்கான்னு நம்ம சில ஹிஸ்டரி வரலாறு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஆமா வந்திருக்கு. ஏன் இதே நான் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. 2026 27 நெனைக்கிறேன். இந்த ஆண்டு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு புயல்னால மிகப்பெரிய லெவல்ல பாதிப்ப சந்திச்சுச்சு. கரெக்ட்டுங்களா? அது கூட நம்ம நெறைய பேர் வந்து ரீல்ஸ் விட்டுருந்தோம். அ ஏரி இருக்க வேண்டிய இடத்துல வந்து வீடு கட்டி வச்சிருக்கோம். அ ஏரி இருந்த இடத்துல தான்டா இப்ப நீங்க வந்து வீட கட்டி வச்சிருக்கீங்க. அதோட இடத்த அது தேடி வந்து கரெக்ட்டா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி நெறைய ரீல்ஸ் போடுவோம். அன்னைக்கெல்லாம் அது வந்து மறக்கவே முடியாது. அது மிகப்பெரிய லெவல்ல பேரிடரு. ஸோ அதுக்கு ஈக்குவலா வந்து இது இல்லனாலும், ஆனா இதுவும் மிகப்பெரிய பேரிடர் தான் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ இது மாரி பல விஷயங்கள்ல வந்து நம்ம பல பாதிப்புகள்ல இருந்து நெறைய படிப்பினைகள நம்ம நெறைய எடுத்துக்கிறோம். எடுக்கிறதுல அதுல வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வருமுன் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? அந்த அரசாங்கத்துல இருந்து அந்த திட்டம் என்ன இருக்கு? அப்படின்றத இதான் இங்க வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வந்து இது போன்ற பிரச்சனைகள் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தலிபான்ல ஒரு புரட்சிக்காக ஆப்கானிஸ்தான்ல தலிபானோட புரட்சி நடந்துச்சு. அங்க நடக்கக்கூடிய அந்த மலை பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையா வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. அங்க ஏற்படக்கூடிய இயற்கை சீரழிவுக்கு தேவையான வரும் முன் வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதற்கான விஷயத்த வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே பண்ணாங்க, செஞ்சாங்க. ஸோ நம்ம பல விஷயங்கள்ல வந்து பல பேரிடர்களை சந்திச்சு, பல பிரச்சனைகளை சந்திச்சு, இயற்கையினோட விஷயத்துக்குமே நம்ம அதோட இன்னல்களுக்கு நம்ம ஆளாகி இன்னைக்கு மிகப்பெரிய அளவு துன்பம். இதுலருந்து என்ன படிப்பினைகளை கற்று நம்ம ஏன் வந்து அத முன்னெச்சரிக்கை எதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் அடிப்படையில ஒரு மக்களினோட விருப்பத்துக்கான ஒரு அரசாங்கமா அது செயல்பட இல்ல என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இது போன்ற மயிலாடுதுறையில நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய நெற்பயிர்கள், சம்பா, காய்கறி பயிர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப மழைப்பொழிவு இன்னும் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, டிசம்பர் 8 வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வலுவிழந்த இந்த புயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழக்குதுன்னு சொல்றாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது. அ அதோட ஒட்டி மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் என்ன அப்டின்னா, அ ஏற்கனவே வந்து நான் ஸ்ரீலங்கா பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. போன வீடியோல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பொருளாதாரத்துல ஏற்கனவே பின்தங்கியுள்ள ஸ்ரீலங்கா, இனியும் அந்த பொருளாதாரத்துல அது இனி மீண்டு எழுந்து வர்றதுக்கு ஒரு சவாலான விஷயம் மட்டும் தான். பட் அதே மாரி நம்ம தமிழ்நாடுக்கும் அந்த நிலைமை வந்துரக்கூடாதுன்றது தான் நான் இந்த அடிப்படையில தான் இந்த நான் வீடியோ உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ ஃபிரெண்ட்ஸ் நான் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இந்த மாரி விஷயங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது. அதாவது திருப்பி ரிட்டர்ன் 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 1 இயர்க்கு ஒரு தடவ நடந்துகிட்டே இருக்கு. இது ஏதாவது டிஃபரெண்டா எதுவுமே ஒரு 1 இயர்க்கு நடக்கல, ஒரு 2 வருஷத்துக்கு நடக்கல, ஒரு 5 வருஷத்துக்கு நடக்கல, 6வது வருஷம் நடக்குது, 7வது வருஷம் நடக்குதுன்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம நெனைக்க தேவையில்ல. ஆனா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்குது. ஏதோ ஒரு வருஷத்துக்கு தீபாவளி வர மாதிரி, ஒரு வருஷத்துக்கு பொங்கல் வர மாதிரி, ஒரு வருஷத்துக்கு இந்த மாரி புயல் காற்று வருது. அதுல மனித இழப்பு ஏற்படுது. அ மனித இறப்பு குறிப்பிட்டேன். இன்னொரு இறப்புகள நான் குறிப்பிட மறந்துட்டேன். விலங்கினங்கள் வந்து அதிகமா இதுல கால்நடைகள் சொல்லக்கூடிய மாடு, ஆடு, கோழி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 518 இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இறந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. கால்நடைகளோட பாதிப்பு மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உயிரினங்களோட உயிரினங்களோட உயிரினம் வந்து தன்னை வந்து உயிரினங்கள வச்சு தான் அடிப்படையில தான் நம்ம எல்லாமே வந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையிலுமே வந்து அதுக்குமே ஒரு ஒரு கால்நடை பாதுகாப்பு துறையுமே வந்து அதுக்கான ஒரு அ பாதுகாப்ப ஒட்டி நம்ம எதுவும் செய்யல அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இந்த மாரி பிரச்சனை இப்பயும் நான் சொல்றேன். இது மறுபடியும் வந்து ஆனா இத ஒட்டி நெறைய வந்து நிவாரண பணிகள் அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு.
இது ஒவ்வொரு புயலுக்கும் இந்த மாதிரி நீங்க நிவாரண பணிகளை செஞ்சுட்டே இருக்கிறது சரியா அப்படின்ற கேள்வி, பல கேள்விகளுக்கு மத்தியில இது ஒரு கேள்வியா வைக்கப்படுது அப்படின்றதான் உண்மையான விஷயமே கூட. ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே அந்த நிவாரண பணி செய்யறதோட இல்லாம, அது வராம இருப்பதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட விஷயத்த ஷேர் பண்றேன். ஸோ அடுத்து இது இது இன்னைக்கு 2025 டிசம்பர். அடுத்து 2026 வரும். புது நியூ இயர் வரும். புது வருஷங்கள் வரும். இந்த 2026ல இதே நவம்பர், டிசம்பர்ல மிகப்பெரிய புயல் ஒண்ணு வரும். அது எதை நோக்கி வரும்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நம்ம டிட்வா புயல் வந்து ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய பேரளவு சந்திச்சோம். தமிழ்நாட்டிலேயும் பாதிப்பு இருக்கு. ஏன்னா மக்களோட வேலை வாய்ப்பு பிரச்சனைகள்ல இருந்து அவங்க அன்றாட வாழ்க்கை முறையை வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதோட அவங்க இருந்துட்டாங்க. காலத்துக்கும் இது எப்பயுமே திரும்பும். வருடத்துக்கு அடுத்து 2020 புது வருஷத்துல இதே மாதிரி பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா ஒரு புயல் வரும். அப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட அந்த புயலை சந்திக்கலாம். ஸோ இதுக்கு அட்வான்ஸா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அது எப்படி அது சொல்யூஷன்ஸ் அப்படின்றதான் நம்ம இதை பத்தி நம்ம டீப்பா வந்து நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர புயலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அரசாங்கத்தை நம்ம எந்த மாதிரி கோரிக்கையை வைக்கலாம், இந்த மாதிரி நமக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற ஒரு எந்த அடிப்படையில நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஜனநாயகபூர்வமா வந்து ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம பதிவிடும். ஏன் அப்படின்னா இந்த மழை என்பது விழுகிறதுனால இந்த புயல், இந்த டிட்வா புயல் மாதிரி இன்னும் அடுத்த வருஷம் நிறைய புயல் வரும். இந்த புயலினோட தாக்கம் வந்து உனக்கு, எனக்கு, உன்னோட நேமோ, என்னோட நேமோ அப்படி தெரிஞ்சு விழுகாது. ஸோ அது வந்து பொதுவான ஒரு விஷயத்து எல்லாத்துக்குமே மேல விழுகும். ஸோ கரெக்டுங்களா? மழையா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், எது வேணாலும் சரி. இயற்கைக்கு வந்து யாருன்னு தெரியாது. நீ வந்து நல்ல பையன், நீ கெட்ட அப்படிலாம் யாருமே தெரியாது. இயற்கையா ஏற்படுற விஷயம் வந்து யாருக்கு வேணா வந்து நடக்கும், யாருக்கு வேணா அந்த பாதிப்பு நடக்கும். அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜனநாயகபூர்வமா இந்த விஷயத்த எடுத்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள் போச்சு அப்படின்னா, நம்ம வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து நம்ம வீடு எடுத்து தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இடப்பகுதியில வந்து தண்ணீரை அப்படியே குறைய அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போய் நம்மளோட பொருளாதார பிரச்சனைக்காக ஓடிட்டு இருப்போம். அடுத்த நாள் இதை மறந்துடுவோம். அடுத்த வருஷம் மறுபடியும் நவம்பர், டிசம்பர் வரும். மறுபடியும் இதே மாதிரி பேரிடர் வரும், புயல் வரும். அப்புறம் மறுபடியும் இதே பிரச்சனை நம்ம வந்து மறுபடியும் இப்படிதான் பேசிட்டு இருப்போம். பேசுறதுனால ஏதாவது ஆகப்படுறதுன்னா எதுவுமே ஆகப்படுறது இல்லை. ஸோ வருமுன் காப்பீடு, அதை தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை திரும்பி வந்தாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புகள் என்ன இருக்கு அப்படின்றதான் உங்கள்கிட்ட விஷயம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கான விடையை எனக்கு தெரிஞ்சா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்துமே நம்ம அதை பத்தி ஒரு ஆய்வு பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். மறக்காம ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.